பழமை புதிர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ரொம்ப அழகான முறையில் தமிழ் பண்பாட்டை வீடியோவாக எடுத்து போட்டிருக்காரு. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த அவார்டு வாங்கினது எப்படி இருந்தது? உண்மையாக சொல்லணும்னா அலாதியாக இருக்குது. அந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளில் சொல்ல முடியாமல் ஒரு அண்ட விரிவாக்கம் போல் இன்னும் என்னுடைய பயணம் இருந்துக்கிட்டு இருக்குன்ட்டு எனக்கு உணர வைக்கிது. நான் செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. இது வரைக்கும் நான் செஞ்சதுக்கு ஆதரித்த தமிழ் உள்ளங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இதை தாண்டி நான் செய்ய போகிறதுக்கு ஒரு பேரோ 10 பேரோ 1000மோ லட்சமோ கோடியோ அது முக்கியம் இல்லை. அடுத்த தலைமுறைக்கு காலங்காலமாக தமிழர்கள் பார்த்திங்கன்னா நவீன நாகரிகத்தன்னு ஒன்று தேடி போனாலும் பண்பாடு வாழ்வியலை விடாமல் பிடிச்சிக்கிட்டு வந்த கூட்டத்தில் அதில் வந்த வழியில் தான் இங்கே இருக்கிற விருதுகளுக்கு உரிதான எல்லாருமே அந்த வழியில் தான் நானும் இங்கே வாங்கியிருக்கேன். அதுபோல் இனி வர தலைமுறைகளுக்கு நான் செய்கிற ஒவ்வொரு காணொலியும் இது ஒரு பண்பாட்டு வாழ்வில் நம்ம நாகரிகம் அப்படின்ட்டு தேடி போனாலும் நம்மளுடைய வாழ்வியலை விட்டுறக்கூடாதுன்ட்டு எல்லாரும் தெளிவான ஒரு புரிதலோடு இருக்கணுன்றதுக்காக தான் என்னுடைய முழு முயற்சியாக நான் பார்க்குறேன். சின்னதாக நான் சொல்லணும் அப்படின்ட்டு நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சொல், நம்மளுடைய சொல், தமிழில் இருக்கிற ஒவ்வொரு சொல் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஆங்கில சொற்கள் பயன்படுத்துறத ரொம்ப இலகுவாக்கிட்டோம். ஆனால் ஏன் அதுன்னு கேட்டால் அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, குறுகலாக இருக்குன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் உண்மை அதுதானான்னு கேட்டால் கிடையாது. உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மொழிகளுக்குமே வேர் சொல்லா, அதாவது தாயாக தமிழ் இருக்க ஒரே காரணம் ஏன்னா குறுகிய ஒரு சொல் கொண்ட ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான். அப்படி இருக்கிற அந்த குறுகிய மொழியை நான் பயன்படுத்தலை, காரணம் ஷார்ட் ஃபார்மில் இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டு போயிட்டுருக்கோம். அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம நிறைய சொல்லிக்கிட்டு வரலாம். இன்னைக்கு நம்ம தொண்டைக்கு சொல்கிற ஓக்கல் அப்படின்ற ஒன்று வாக்குன்ற சொல்லிலேருந்து தான் மறுவுச்சு. அதுபோல் பல சொற்கள் நம்ம சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். ஒன்றே ஒன்று தான், தமிழ் வெளியிலேருந்து யாரும் காப்பாற்ற முடியாது. நம்ம பேசுகிற சொற்கள்லையும் நம்ம பயன்படுத்துகிற அன்றாட வாழ்வியல்லையும் தான் இருக்குது. இதை நீங்கள் எந்த அளவுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துறீங்கன்றது மட்டும்தான் உங்களோட தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தருடைய பிறவி கடனாக நான் கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு. இந்த இடத்துல என்னை நிற்க வச்சு எனக்கு கல்வி அறிவு கொடுத்த என்னோட தாய்க்கும், என் தாயை பெற்ற என்னோட ஆயாவுக்கும், என்னுடைய மனைவிக்கும் மிக்க நன்றி. தமிழ் அன்னைக்கு சிரம் தாழ்ந்து தமிழர்களுக்கு மனம் தாழ்ந்து என்னுடைய நன்றிகள். நன்றி நன்றி. ரொம்ப நன்றி விஜய், அழகாக பேசுனீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் தமிழுக்காக பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக. நன்றி.